நெட் டிவி ஃபார் யூ பார்த்துட்டு இருக்க நேரில் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். ஸோ இப்போது சமீபத்தில் யூடியூப் ட்ரெண்டிங் நம்பர் 1ல் இருக்க பாடல் எது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சிம்டாக்காரன் சர்க்கார் திரைப்படத்துலேருந்து கிட்டத்தட்ட வந்து 613K லைக்ஸ் இந்த பாட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் 11 மில்லியன் வியூஸோட ட்ரெண்டிங் நம்பர் 1ல் இருக்குது. இந்த பாடல் வந்து மக்கள் மத்தியில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தரப்பு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாட்டு வந்து அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லை, கேட்க கேட்க வந்து பிடிக்கும்னாங்க, ஆனால் கேட்க கேட்க தலைவலி தான் வருது அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர அடிக்ஷன் ஆயிடுச்சு இந்த சாங் மேலே அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அவருடைய வாய்ஸ், நம்ம ஏஆர் ரஹ்மான் சாரோட கம்போஷன், இதுக்கு நம்ம தளபதி அவர்கள் எந்த மாதிரியான டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பயங்கரமாக இப்போவே ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒருத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபேவரட்டான சீரியல் ஸ்டாரான பிரியா பவானி சங்கர் அவர்கள் தான். இவங்க வந்து அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ட்வீட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கார் திரைப்படத்தில் சிம்டாக்காரன் பாடலுக்கு நம்ம தளபதி விஜய் அவர்கள் எப்படி ஆடுவார்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அவளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். #சிம்டாக்காரன் #சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது இந்த போஸ்ட் எல்லாத்தையும் பார்க்கும்போது. ஸோ செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து இந்த பாடலை வந்து பயங்கரமாக கொண்டாடிட்டு வர நேரத்தில் ஏஆர் ரஹ்மானுக்கு வந்த ஒரு போஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த பாட்டு அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லையே, ரொம்ப மாதிரி ட்ராகிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு பாடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை வெளியிடும் போது அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த டீம் மொத்த டீம் கிட்டே டேரக்டர், ப்ரொடியூசர், அசிஸ்டன்ட் டேரக்டர், கோ டேரக்டர் இவங்க எல்லாரையும் தாண்டி கடைசியாக வந்து நம்ம மக்கள்கிட்ட போய் சேரப்போகுது. அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை தான் நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கன்ஃபார்மாக ஏஆர் ரஹ்மான் சாரோட கம்போஷன் கண்டிப்பாக இதுக்குன்னு ஒரு தனி இடம் எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்க தான் செய்யும். எது எப்படி இருந்தாலும் சோனி மியூசிக் வந்து வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆந்திர மாநிலத்தோட உரிமை வந்து நம்ம சர்க்கார் திரைப்படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுத்து சர்க்கார் திரைப்படத்தினுடைய உரிமையை வந்து வாங்கியிருக்காங்க ஆந்திராவில். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாகுபலி திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய்க்கும் மேலே கேரளாவில் வந்து வேலை போயிருந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதை தாண்டி கேரளாவில் சர்க்கார் திரைப்படத்துக்கான ஒரு ஹைப் வந்து உச்சத்தில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 11லேருந்து 13 கோடி ரூபாய் வரைக்கும் சர்க்கார் திரைப்படத்தினுடைய கேரள உரிமை வந்து விலை போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆந்திர மாநிலத்தோட உரிமை வந்து கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய்க்கு வந்து விலை போயிருக்கு சர்க்கார் திரைப்படத்திற்கு. ஸோ ஆந்திராவில் வந்து ஃபேமஸான திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகுபலி த கன்க்ளூஷன் திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தினுடைய கேரள உரிமை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய்க்கு வந்து விலை போனால் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுக்கும் மேலே சர்க்கார் திரைப்படத்திற்கு 11 கோடி ரூபாயிலேருந்து 13 கோடி ரூபாய் வரைக்கும் விலை கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எது எப்படி இருந்தாலும் சர்க்கார் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆக போது, எல்லாரும் குடும்பத்தோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே ஒரு கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, அந்த கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் போடுங்க, மறக்காம நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கும் பண்ணுங்க. Hi, நான் ஆனந்தி. Like, share and subscribe to Net TV for you.